ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னடா இது, நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் சரி விஜயும் சரி கண் கலங்கி கதி கலங்கி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் வெண்பா இன்னும் வீட்டுக்கு வரலை. வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியும் எதுவும் இல்லை அப்படின்றதுனால தான். ஆனாலும் அவங்க சும்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால் வெண்பாவை தேடி நம்ம களத்தில் இறங்குறதா சரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எத்தனை நாளைக்கு இப்படியே விட்டுருக்க முடியும்? ஏற்கனவே 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் இல்லை. இது இப்படியே இருந்தால் என் பொண்ணு சாப்பிட்டாளா, தூங்குனாளா, தண்ணி குடித்தாளா, இல்லை அவள் கண் முழிச்சாளா அப்படின்றது கூட தெரியாமையே போயிடும். அதனால் இந்த குழப்பம் இதோட விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிட்டு எங்கே இருக்கா வெண்பான்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. இந்த சுடர் இருந்துக்கிட்டு அடிக்கடி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். அது எந்த இடம்னா ரகுவும் எவ்வளோ ரகசியமாக மீட் பண்ணுற இடம். அந்த இடத்துல தான் பணம் நகை எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போன நம்ம சுடர்ந்துக்கிட்டு அப்போது எப்பயோ ஒரு டைம் விஜயை கூப்பிட்டு போன மாதிரி ஞாபகம். அவள் அவளோட ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லி கூப்பிட்டு போன மாதிரி. அதனால் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு போய் பார்க்குறாரு. அப்போ தான் தெரிய வருது அந்த இடத்துல தான் அவள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கதவை தட்டுற, ஆனால் கதவை திறக்கவே இல்லை. யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இவன் சுடர் தான் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது நம்ம விஜய்க்கு. சரி, இவளை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி இவகிட்ட இருந்து கூட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுடரை சரி நீ கெட்டவளாகவே இருந்தாலும் சரி ரேணுகா உருவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு கேட்க, எதுக்காக நீங்கள் என்னை ஏற்றுக்கணும்? ஓஹோ, என்னை பிடிக்கிறதுக்காக நாடகம் நடிக்கிறீங்களா? அதுவெல்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் நான் நினச்சது தான் நடக்கும், நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும். அதுக்கு மேலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட காணாதீங்க. அது கனவுலையும் நடக்காது. நான் ஒரு பிடிச்சேன்னா விடாப்புடி தான். அதுலேருந்து யாராலையும் என்னை வெளியே கொண்டு வரவும் முடியாது, என்ன மீறி எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் உன்னை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். நீ கெட்டவளாகவும் இருந்தாலும் சரி நல்லவளாக இருந்தாலும் சரி ரேணுகா உருவத்தில் இருக்கிறதுனால நீ தான் என்னோட மனைவின்னு சொல்ல மறுபடியும் போய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் அடியாளுங்களுக்கு பதில் சொல்லிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட ஜெயிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெண்பா உங்களுக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு பின்வாசல் வழியாக வெண்பாவை தூக்கிட்டு ஓடிடுறா. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு விஜயை போட்டு தாக்குறாங்க. விஜய் ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குதேன்னு சொல்லிட்டு கத்திரி அழுவாருன்னு பார்த்தீங்களா? அதுதான் இல்லை. அங்கே இருக்கிற எல்லாரையும் சர்ற மரா போட்டு தாக்கி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பொழந்து கட்டுறாரு. அதுவும் எப்படி அவனுங்க தான் ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து பாஞ்சு விடுறானுங்க. அந்த அளவுக்கு போர்ஸாக அடிச்சு நம்ம விஜய் ஒரு கட்டத்தில் இந்த சுடர்ந்துக்கிட்டு வெண்பாவோட கழுத்தில் கத்தியை வச்சு இதுக்கு மேலே யார் வேலாச்சும் கை வச்ச இவளை இங்கேயே அறுத்து போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். கோழிக்கு தலையை அறுத்து போட்டால் எப்படி துடிக்கும் அந்த மாதிரி உன் பொண்ணு துடிக்குவா. அதை நீ நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீ மறுபடியும் அவங்கள அடி. அந்த சம்பவம் நடக்கூடாதுன்னு நினச்சின்னா கத்தியை கொம்பு எல்லாத்தையும் கீழே போட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, என்னதான் வேணும் உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றதும், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் மட்டுமா நினச்சேன், நம்ம 2 பேரும் வாழணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீ அதை ஒத்துக்கலை. அதுவும் இல்லாமல் என்னை வெறுக்கிறதுலையே குறியாக இருந்தேன். அதுக்கப்புறமா ஏதோ என்னை நல்லவ மாதிரியே நாடகம் ஆடி என்னை ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீனை போட்டால் என்னை உண்மையிலேயே ரேணுகான்னு நினச்சிட்ட மாதிரி. ஆனால் நீ போட்ட பிளான் என்ன அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அது நடக்காது. நீ என்ன தான் ஏமாத்தினாலும் என்னை ஏமாற்ற முடியாது. இதுக்கு மேலேயும் நீ இவன் கூட வாழுவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எனக்கு தேவையான 50 லட்சம் 4 பேர்கிட்டேருந்து வர வேண்டியது இருக்குது. மல்லி, ராஜேஸ்வரி, கதிரேசன், நீ 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு 2 கோடியை கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன் நீங்களும் வரக்கூடாது, நீங்கள் எங்கே இருக்கேன்னு நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த 20 லட்சத்தை வாங்குறது நீ உயிரோடு இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டையை வச்சு ஒரே அடி அடிக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அடித்த மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தான். ஐயோ இவ எதுக்கு அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னதுக்கு சுடரை போட்டு தர்றதுக்கு தான். அதுக்கப்புறமா விஜயோட கைரேகையும் அதில் வச்சுட்டு மல்லியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு தான் அந்த சுடரை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்போர்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் இவன் அப்படிலாம் பண்ணிட்டுருக்கா. கூடவே ரகுவும் ஏண்டி என் கூட இவ்வளோ நல்லா வேலை செஞ்சுட்டு இப்போ என்னை விட்டுட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுவும் என்னை ஏமாற்றிட்டு என்னை கலட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே நீ உயிரோட இருந்தால் என்னோட பிஸ்னஸ் எல்லாமே பாதிக்கும், அதனால் நீ போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த இடத்துல துடிச்சு இறந்துடுறா சுடர். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.